பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஒரு ஊழியக்காரர் அவருடைய வீட்டிலே சத்தமாக ஜெபித்து கொண்டிருந்தார். அதாவது அவருடைய வீட்டிலே காணப்படுகிற தேவைகளுக்காக தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து சத்தமாக ஜெபித்து கொண்டிருந்தார். என்னவென்று சொல்லி ஜெபித்தார் என்றால், அந்த நாளிலே எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த அதே ஆண்டவர், நீர் எங்களையும் இன்று போஷிக்க வேண்டும், ஏனென்றால் நாங்கள் தேவையில் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சத்தமாக ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு போதையிலே சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன் இதை பார்த்து கேலி செய்து கிண்டல் செய்து என்ன செய்தான் என்றால், அங்கே அப்படியா காகத்தை கொண்டா என்று சொல்லி அங்கே ரோட்டில் ஒரு காகம் செத்து கிடந்தது. அந்த காகத்தை தூக்கி எறிந்து, இந்தாங்க இந்த காகத்தை பிடித்து கொள்ளுங்கன்னு சொல்லி தூக்கி எறிந்து விட்டான். இப்படி சொல்லி அது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து விழுந்தது. இவர்களும் சென்று பார்த்தா அந்த காகத்தின் அதோட வாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மோதிரம் இருந்துச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாக போஷிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறவர் அப்படியாக போஷித்தார். அந்த நாளில் அந்த கிண்டல் செய்த அந்த போதையில் இருந்த அந்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த அதே தேவன் அந்த ஊழியக்காரருக்கும் அந்த தேவையை சந்தித்தார். இதுதான் ஒரு வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமானாக இருக்கும்போது ஒரு நாளும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்கும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் மாத்திரம் இருக்கும்போது, நாம் நீதிமானாய் நடக்கும்போது நாம் ஒரு நாளும் குறைவுபட மாட்டோம். குறைவுகளில் இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையில் காணப்படுகிற எல்லா விதமான தேவைகளையும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் தேட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் மாத்திரம் நாம் தேட வேண்டும். நாம் பணத்துக்கு பின்னாக செல்லாதபடி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக அவருடைய ராஜ்யத்துக்கான காரியங்கள், அவருடைய நீதிக்கான காரியங்கள், அவருடைய காரியங்களை நாம் முதன்மைப்படுத்தும் போது ஆண்டவர் மற்ற தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும்போது, நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசினதுக்காக ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ததாமே உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ.